ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாட் வித் ஹர்னி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு மேசிவான அப்டேட் பத்தி தான் பேச போறோம். ரொம்ப நாள் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அண்ணாமலை அவரோட பிஜேபி பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து அபிஷியலா ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்கதான் செம்ம டெஸ்டே ஆரம்பிக்குது. ஜஸ்ட் ரெசிக்னேஷன் மட்டும் இல்ல, அவர் கூடவே வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் நியூ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எதனால இந்த சடன் டிசிஷன்? இந்த மொமெண்டோட கோர் விஷயம் தான் என்ன அப்படின்றத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி அண்ணாமலைய பத்தி ஒரு சின்ன ரீகேப் தான். அண்ணாமலை அவர்களோட ட்ராக் ரெக்கார்ட பார்த்தா, அவர் பேசிக்கா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் எம்பிஏ கிராஜுவேட். அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணி கர்நாடகால ஹை ப்ரொஃபைல் ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணாரு. அங்க அவரோட ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்ரோச்னால மக்கள் அவர சிங்கம் காப்னு அன்போடு கூப்பிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குப்பான்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் பத்தி பேசினா எல்லாமே தெரியணும்ல. அதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம். 2019ல போலீஸ் டியூட்டில இருந்து ரிசைன் பண்ணிட்டு 2020ல பிஜேபில ஜாயின் பண்ணாரு. ஜஸ்ட் 1 இயர்லயே டெக்னாலஜி அண்ட் எனர்ஜெட்டிக் பாலிடிக்ஸ் மூலமா 2021ல தமிழ்நாடு பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டா பொறுப்பேத்துக்கிட்டாரு. அப்புறம் ஏன் இந்த எக்ஸிட்டு? கேட்கறது நல்லா கேட்குது. சொல்றேன் கேளுங்க. ரீசென்ட்டா நடந்த தமிழ்நாடு அசெம்பிளி எலக்ஷன் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் எல்லாருக்கும் தெரியும். எலக்ஷன் டியூட்டீஸ் முடிஞ்ச கையோட ஜூன் 2ஆம் தேதி அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர டெல்லில சப்மிட் பண்ணியிருக்காரு. ஜூன் 5ஆம் தேதி பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நபீன் அவர்கள் இந்த ரெசிக்னேஷன ஃபார்மலி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை ரீசென்ட்டா எக்ஸிட் இன்டர்வியூ ஒண்ணு குடுத்தார்ல, அதுல முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, எனக்கு உள்ளேயே ஒரு பெரிய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. நான் ஒரு பிஜேபி பெர்சனா, இல்ல தமிழனா அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பியூர் தமிழ் சாயில் ஓட ஐடென்டிட்டி அண்ட் ஸ்டேட் இஷ்யூஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிற அவரோட ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஒரு நேஷனல் பார்ட்டியோட பார்டர் டைரக்ஷன் கூட மேட்ச் ஆகல. என்னதான் டிஃபரன்சஸ் இருந்தாலும் டாப் லீடர்ஸ் கிட்ட முறையா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பிரியலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி திஸ் ஷோஸ் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ அண்ணாமலை லான்ச் பண்ணியிருக்கிற இந்த வீதி லீடர்ஸ் மூவ்மெண்ட் பத்தி பேசலாமா? இதோட கோர் டேக்லைன் "மறுவோம், மாற்றுவோம்." அதாவது லெட்ஸ் சேஞ்ச், லெட்ஸ் பிரிங் சேஞ்ச் அப்படின்ற இந்த மூவ்மெண்ட் பேசிக்கா ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்கார்ல, அவர்களோட எதிக்ஸ் அண்ட் லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ ஃபாலோ பண்ணுது. வெப்சைட் லான்ச் ஆன ஜஸ்ட் ஃபியூ ஹார்ஸ்லயே லட்சக்கணக்கான யூத் அண்ட் வாலண்டியர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ்மெண்டோட அப்சல்யூட் மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, காமன் மேன் பாலிடிக்ஸ் தான். யாராவது படிச்ச டெக்னோகிராட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் இல்லன்னா சோசியல் குரோத் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆர்டினரி யூத் பாலிடிக்ஸ்க்கு வர முதல் பிளாட்ஃபார்மா இது இருக்கும். இதையும் அப்போஸ் பண்ணணும்னு இந்த பொலிட்டிக்ஸ் இல்ல, பாசிட்டிவ் இன்னோவேஷன்ஸ் அண்ட் கிளீன் கவர்னன்ஸ் மட்டும் தான் கோல்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை அவர்களோட இந்த இண்டிபெண்டன்ட் நியூ பொலிட்டிக்கல் பாத் தான் இப்போ பியூர் ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு. டெமோக்ரஸில எல்லாருக்குமே புது விஷயம் ஷேர் பண்ண ஃபுல் ரைட் இருக்கு. இந்த ஸ்டெப் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல எப்படி மாத்த போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட ஹெல்தியான ஒப்பீனியன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மெயின்டைன் ரெஸ்பெக்ட் அண்ட் பாசிட்டிவ் டிசிஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சாட் வித் ஹர்னி. நன்றி அண்ட் வணக்கம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்றேன்.